2410 கிலோ எடையுள்ள CMS-303 செயற்கைக்கோள் புவிவட்ட பாதையின் நிலைநிறுத்தம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ கடலோர பாதுகாப்பு தொலைத்தொடர்பு சேவைகளுக்காக 4410 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள், அதாவது CMS-03 அல்லது GSAT-7R அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோளை வந்து விண்ணில் அனுப்பியிருக்காங்க. இது எந்த ராக்கெட் மூலமா இதை சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா LVM-3M5 ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் மூலமா தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். ஸோ நம்ம நாட்டிலேயே முதலாக அதிக எடை கொண்ட முதல் செயற்கைக்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா CMS-03 தான் இந்த செயற்கைக்கோள் தான். இதற்கு முன்னாடி இந்த தகவல் தொடர்புக்காக 48 செயற்கைக்கோளை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த GSAT-7R அப்படிங்கிறது எந்த செயற்கைக்கோளின் தொடர்ச்சி அப்படின்னா 2013 GSAT-7 ருக்மணி அப்படிங்கிற செயற்கைக்கோளை வந்து கடலோர பாதுகாப்புக்காக அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனுடைய எடை வந்து 2650 கிலோ. அது வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஏரியன் ராக்கெட் மூலமாக தான் அந்த செயற்கைக்கோளை வந்து விண்ணிற்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனுடைய ஆயுள் காலம் முடிவடைகிறதுனால தான் புதுசாக இந்த GSAT-7R அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து விண்ணில் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா LVM-3M5 அப்படிங்கிறது பாகுபலி அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை இதை விண்ணிற்கு அனுப்ப பயன்படுத்துறதுனால தான் இதை வந்து பாகுபலி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட்டு. இதனுடைய உயரம் வந்து 43.5 மீட்டர். இதனுடைய எடை 642 டன். இதில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்த்தீங்கன்னா 1ஆம் நிலையில திட என்ஜின் இருக்கும், 2ஆம் நிலையில வந்து திரவ என்ஜின் இருக்கும், 3ஆவது நிலையில வந்து ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன். ஸோ இது வந்து திரவ நிலையில இருக்கும். இதை நம்ம கிரையோஜெனிக் என்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால இந்த ராக்கெட்னால 4000 எடையுள்ள அந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்த முடியும் புவி ஒத்திசைவு பாதையில. இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய S-200 மோட்டார்கள், விகாஸ் இயந்திரம், கிரையோஜெனிக் இயந்திரம், இதனுடைய திறன்கள் எல்லாமே இதுல மேம்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதனுடைய உந்து விசையானது 14 வினாடிகள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த மல்டி பேண்ட் அலைக்கற்றை நுட்பம்னு சொல்லும்போது UHF-CQL இது என்ன பண்ணும் அப்படின்னா நிகழ்நேர தரவுகளை வந்து ஆய்வு நிலையத்திற்கு வந்து வழங்கும்.